100 கோடிக்கு மேல சிவகார்த்திகேயனோட மதராசி படம் கலெக்ட் பண்ணியிருக்கான். சக்தி திருமண படத்தின் முதல் 3 நிமிஷ காட்சி வெளியாயிருக்குங்க. மார்க்கோ படத்தோட 2ஆம் பாகம் குறித்த அப்டேட் வந்திருக்கு. படப்பிடிப்புல மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். நடிகர் KPA பாலா மீது சென்னை கமிஷனர் அலுவலகத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட முக்கியமான தமிழ் சினிமா நியூஸ்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகார்த்திகேயன் மற்றும் AR முருகதாஸ் ஆகிய கூட்டணியில் உருவான படம் தாங்க மதராசி. இந்த திரைப்படம் திரைக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்துல ஜெயமான் வில்லனாக நடிச்சிருந்தாரு. இது ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பல மொழியில ரிலீஸ் ஆயிருந்தது. இப்படம் 3 நாள்ல மட்டுமே 65 கோடி வசூல் செஞ்சதுன்னு செய்தி வந்தது. சிவகார்த்திகேயன் மதராசி படம் இப்ப 100 கோடி வசூல் செஞ்சிருக்குன்னு தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் வரும் நாட்கள்ல இந்த படம் அதிகமா வசூல் அளிக்கும்னு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குன்றதுனால கூறப்படுதுங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. விஜய் ஆண்டனியோட இவரது தற்போது 25வது படமா சக்தி திருமணம் என படம் வெளியாக இருக்குங்க. சோ இந்த ஒரு படத்தை அருண் பிரபு எழுதி இயக்கி இருக்காருங்க. இதுக்கு முன்னே அவரு அருவி மற்றும் வாழ் என்ற படங்கள் போன்றவை வெளியிட்டு இருக்காரு. இப்படம் தெலுங்குல பக்தராகாளி என பெயர்ல வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த படத்தின் த்ரிஷா கதாநாயகா நடிச்சிருக்காங்க. அரசியல் கதத்தோட உருவாக்கி இந்த திரைப்படம் நாளைக்கு வெளியாக இருக்க நிலையில ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில கலவையான விமர்சனமே பெற்றிருந்தது. இந்த நிலையில சக்தி திருமண படத்துல முதல் 3 நிமிட காட்சிகளை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர்கள். முன்னிமுகந்து இவர் நடிப்பில் வெளியான சீடன் மற்றும் கருணன் ஆகிய திரைப்படங்கள் ரசிகர் மத்தியில் வெகுவாக கவர்ந்ததுங்க. இந்த நிலையில ஆண்டனி இயக்கத்தில் இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி வெளியான படம் தாங்க மார்க்கை. படத்துல சாந்தூர் செல்வராஜ் தான் ஒளிப்பதிவு செஞ்சிருந்தார். இவர் KGF சலார் உள்பட்ட படங்கள்ல இசையமைத்திருந்த ரவி போஜன் தான் இந்த படத்துக்குமே இசையமைச்சிருந்தாரு. ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் கதை கொண்ட இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்புமே பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேலேயுமே இந்த படம் வசூல் செஞ்சிருந்ததுங்க. இந்த நிலையில மார்க் படத்தோட 2ஆம் பாகத்தை குறித்து முக்கியமான அறிவிப்பை படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. பாகம் 2 லார்ட் மார்க் என்ற தலைப்பையுமே வச்சிருக்காங்க. இந்த படத்தை நாயகனாக உன்னிமுகன் நடிக்க போறது இல்லையாங்க. இந்த அதிகமான வன்முறை காட்சிகள் கொண்ட படமாக உருவாக்கி மார்க் படத்துல ஏசான்றது தான் கொடுத்துறாங்க. என்டர்டைன்மெண்ட் தான் தயாரிக்க இருக்கான். இந்த படத்துல யாஷ் நடிக்க போறதா ஒரு தகவலுமே வெளியா இருக்குங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? உடல்நல குறை காரணமாக மெல்லிதாக காணப்பட்ட ரோபோ சங்கர் தொடர்ந்து திரைப்படங்களை நடிச்சிட்டு வந்தாரு. இந்த நிலையில சென்னை படப்பிடிப்புல தற்போது திடீரென மயங்கி விழுந்திருக்காருங்க. இதை தொடர்ந்து அவர் சென்னையில உள்ள பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்களா. நீர்சத்து குறைவு மற்றும் தனியார் நீர்சத்து குறைவு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தது காரணமாக சங்கர் மயங்கி வீழ்ந்திருக்கதாக கூறப்படுது. இந்த நிலையில நேற்று மாலை அவர் உடல்நிலை பின்னடைந்து சந்தித்து இருந்ததாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மருத்துவர் மாற்றியுள்ளனர். தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவுல வைத்து ரோபோ சங்கர் உடல்நிலையத்தை மருத்துவர் கண்காணிச்சுட்டு வராங்களாம். சீக்கிரமாவே அவர் உடம்பு சரியாகி மறுபடியும் படங்களை நடிக்க வர விஜய் டிவி மூலமா கலக்க போது யார் நிகழ்ச்சி மூலமா புகழ் பெற்ற KPA பாலா இவர் நடிப்புல சமீபத்தில் தாங்க காந்தி கண்ணடி என்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்புமே பெற்றது. இந்த நிலையில நடிகர் பாலா மீது காந்தி கண்ணாடி படக்குழுவினர் மீதும் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அதாவது காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் பிரதமர் மோடியை இழிவுபடுத்திய காட்சி இருக்கிறதாகவும் அதுக்கும் இல்லாம வசனமும் இருக்கிறதாக கூறி சிவசேனா கட்சி சென்னை கமிஷன் அலுவலகத்தில் புகார் அளிச்சார். KPA பாலா மற்றும் சக்திவேல் உள்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்ச்சைகள் காட்சிகளை நீக்க வேண்டும் என அவர் மீது வலியுறுத்தி புகார் அளிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தமிழ் சினிமா இயக்குனரான நடிகரமாக வலம் வரும் தனுஷ் இயக்கத்தில் 4வது படமாக இட்லி கடை உருவாயிருக்குங்க. தனுஷ் இயக்கத்தில் நடிச்சு திரைப்படத்திற்கு GV பிரகாஷ் தான் இசையமைக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் டான்ஸ் பீஸ் நிறுவனம் தாங்க தயாரிச்சிருக்கேன். இந்த திரைப்படம் ராஜ்கிரண், நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன் ஆகிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. எம்மாதிரியான கதைக்களத்தோடு இப்படம் இருக்கணும் மக்கள் மத்தியில நிறைய எதிர்பார்ப்பு நிலவி வருதுங்க. அருண் விஜய் இந்த படத்துல வில்ல கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருக்காரா. இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெளியாக இருக்குங்க. அதற்காக படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் கடந்த 14ஆம் தேதி சென்னை நேரு மைதானத்துல சிறப்பா நடந்து முடிஞ்சிருந்தது. அதன் தொடர்ந்து படத்திலுமே நெருங்கி வருவதனால ட்ரெய்லர் வெளியாக படக்குழுவினரை திட்டமிட்டிருக்காங்களாம். அதன்படி வருகிற 20ஆம் தேதி கோவையில பிரின்ஸ் மாலில் இட்லி கடை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகணும் வெளியிட்டிருக்காங்க. BSB Filmlock